ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசனில் நம்ம எல்லாருமே அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சில முக்கியமான ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நெல்லிக்காய். நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், அதே மாதிரி நம்ம கண் பார்வையை அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக பப்பாளி பழம், பப்பாயா நம்ம அதிகமாக சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் பருமனைனா நம்ம ஃபேஸ் ஷைனிங், அதுக்கப்புறமா நம்ம பாடியில் வெயிட் போடுறதுக்காக நம்ம வாழைப்பழம், பனானா எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம தேனோட பலாப்பழத்தை தொட்டு சாப்பிட்டா நம்மளோட இரும்பல் நின்றோம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது நம்மளோட பிளட்டு ஊறுறதுக்காக பீட்ரூட்டும் சாப்பிட்லாம், ஆனால் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி தான். அடுத்தது திராட்சை எதுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம ஃபேட் இருக்குல்ல, ஃபேட்டை குறைக்கிறதுக்காக நம்ம திராட்சை, அதுலேயும் கருப்பு திராட்சை ரொம்ப நல்லது. அடுத்தது வாட்டர்மெலானில் அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் நம்ம 2 or 3 days சாப்பிட்டோன்னா நம்ம பாடியை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிறதுக்காக கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்ணும். அடுத்தது அதே மாதிரி நம்ம பிளட்டு ஊறுறதுக்காக இன்னொன்றும் சாப்பிட்லாம், எலும்பிச்சம்பழம் சாப்பிட்லாம். லெமனும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கா. லெமன் ஜூஸ் இந்த வெயில் காலத்தில் நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, நம்ம பாடி எப்போவுமே கூலிங்காகவே இருக்கும். அடுத்தது ஞாபக சக்தி இருக்கிறதுக்காக, மெமரி பவருக்காக விளாம்பழம் சாப்பிடணுன்னு இருக்கா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய்.